ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காராமணி அறுவடை. இது ஒரு மாசான அறுவடைனே சொல்லலாம். இதில் வந்து 1/4 கிலோ அளவுக்கு மேலேயுமே நமக்கு இன்றைக்கி அறுவடை கிடச்சிருக்கு. அதாவது க்ரோ பேக்கில் தான் இதை வச்சுருக்கேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி அறுவடை வீடியோ. இதில் பாருங்கள், காய்கள் எவ்வளவு பச்சை பசேல்னு நல்லா காய் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதோட பெரிய தொட்டியில் வச்சுருந்தோம்னா இன்னும் கூட கொஞ்சம் அறுவடை நமக்கு கிடச்சிருக்கும். பரவாயில்ல, நமக்கு க்ரோ பேக்லேயே இவ்வளவு அறுவடை இன்றைக்கி கிடச்சிருக்கு. பாருங்கள், ஒவ்வொரு காயாக முத்தின காயை மட்டும், விளைஞ்ச காயை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துப்போம். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த காய் வந்து நிறைய ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக, அதாவது சின்ன சின்ன காய்களாக காய்ச்சிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு அறுவடை. இப்போ 2வது அறுவடை ஓரளவுக்கு நல்லாவே விளைச்சல் கொடுத்துருக்கு. இப்போ பாருங்கள், ஏகப்பட்ட காய்கள் என் கையிலேயே எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது காய்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு செடி வந்து எவ்வளவு படர்ந்து போயிட்டுருக்குன்ட்டு. இதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இயற்கை உரங்கள் தான் காரணம். அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர். லிக்விட் ஃபெர்டிலைசர்னு திரவ உரம், அதாவது நீர் உரம்னு சொல்லலாம். நம்ம தோசை மாவுக்கு வந்து அரிசி ஊற வச்சுருப்போம்ல, அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி, உளுந்து ஊற வச்ச தண்ணி, அப்புறம் சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு அரிசி களைவோம்ல அந்த தண்ணி, எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம. அப்புறம் காய்கறி வந்து நம்ம தண்ணியில் கழுவுவோம்ல, அந்த காய்கறி கழுவின தண்ணி, அப்புறம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் வெட்டும்போது எப்படியும் நம்ம தண்ணியில் தான் போடுவோம். அந்த உருளைக்கிழங்கு தண்ணி அது வந்து ரொம்ப நல்லது. அது வந்து அது மாதிரி வாழைக்காய் வேக வச்ச தண்ணி, அதெல்லாம் அயன் வந்து நிறைய இருக்குது, அயன் சத்து. பாருங்கள், இதே மாதிரி தான் நான் வந்து டெய்லி என்னத்தையாவது அதாவது நீர் உரங்கள் விட்டுக்கிட்டே இருப்பேன். பால், அப்புறம் தயிர் எல்லாமே நம்ம தண்ணீரில் கலந்து கொடுக்கணும். அதாவது அப்படியே கொடுக்கக்கூடாது, தண்ணீரில் கலந்து நம்ம கொடுத்தா நல்ல விளைச்சல் கிடைக்கும். இதுக்கு வந்து என்னோடய செடியே ஒரு இது நீர் உரங்கள் விட்டு இவ்வளோ வந்திருக்கு. நான் மண்புழு உரம்லாம் ஒன்றுமே போடலை, இதுக்கு நீர் உரங்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் வாழைப்பழ தோலை வந்து அரைச்சி தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். அப்புறம் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சும் கொடுக்கலாம். அது வெந்தயம்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. செடி வந்து ரொம்ப பிக்கப் ஆகி நல்ல க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், விளைச்சலும் நிறைய கொடுக்கும். பாருங்கள், கொஞ்சம் கேமரா வந்து ஒரு கையில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். காய்கள் வந்து நான் பறிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயுமே நான் தேடி தேடி காயை பறிச்சிட்ருக்கேன். பாருங்கள், எவ்வளோ விளைச்சல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் இவ்வளோ காய்கள் காய்க்குன்ட்டு நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இவ்வளோ அறுவடை காராமணியில் 1/4 கிலோ அளவுக்கு மேலேயே நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் காராமணி செடி வச்சுருக்கீங்களா? அதோட விளைச்சல் வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து சேனக்கிழங்கு பெருசாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ பெருசுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். சுற்றி எடுக்கிறதுனால கொஞ்சம் கேமரா வந்து அங்கே இங்கேயுமா போகுது, ஒரு கையில் வச்சுட்டு எடுக்கிறதுனால. பாருங்கள், காய்கள் வந்து இலையும் அது உள்ளே இருக்கிறதுனால சரியாக தெரியல. கொஞ்சம் தேடி தான் பறிக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, இந்த தடவை வந்து நல்ல அறுவடையை காராமணி கொடுத்துருக்கு. நான் மாடியில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கும் போது கூட ஒரு 4-5 காய்க்கும், அவ்வளோதான். இது வந்து நல்லா படர்ந்து போய் ஏகப்பட்ட காய்கள் அறுவடை கொடுத்துருக்கு. இதை பார்த்துட்டு இன்னும் நம்ம விதை போடலாமான்ட்டு ஒரு எண்ணம் தோணுது. ஆனால் கொடி வந்து படர விட வசதி இல்லை. இதுவே சும்மா ஒரு கயிறை கட்டி தான் மேலே வந்து ஏற்றி விட்ருக்கேன். நம்ம கொஞ்சம் இட வசதி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல கொடி மேலே போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மேலே வந்து காய்கள் வந்து எட்டி தான் பறிக்க வேண்டியிருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. காராமணி வந்து பொரியல் பண்ணலாம், நல்லா தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது.
பாருங்கள், நான் காய்களை கொஞ்சம் தேடி தேடி தான் பறிச்சிட்ருக்கேன். இது கீழேயுமே நிறைய பூக்கள் வச்சுருக்கு. அது கீழே ஸ்டார்டிங்கில் வர்ற இடத்துலையும் காய்கள் நிறைய இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் விளைஞ்சிருக்கு, இன்னும் 2 விளையலை, அதனால் அப்படியே விட்டுட்டேன். காராமணி வந்து நல்லா ஓரளவுக்கு ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி தான். அதோட பலன் நல்லா இருக்குது. அதாவது காய்கள் வந்து நிறைய கொடுத்துருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து இவ்வளவு காய்கள் அறுவடை எடுக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது போஸ்ட்லேயும் போட்டிருக்கேன், காய்கறி அறுவடை, காராமணி அறுவடைன்னு போட்டு, அதையும் பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, கொஞ்சம் பாருங்கள். வீடியோ பார்த்தா தான் எனக்கு வியூஸ் கூடும், வாட்ச் டைம் கூடும். ஃபஸ்ட்டு வாட்ச் டைம் கூடும். அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த அறுவடை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து காலையிலேயே எடுத்துட்டேன், அதனால் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் மழை மேகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.